ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் நிலவி வரும் சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக 5 நாடுகளை மட்டும் அனுமதி அளித்திருக்கிறது ஈரான். அதில் இந்தியாவும் ஒரு நாடு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி, இந்த நீரிணை வழியாக கூடுதல் இந்திய கப்பல்களை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஒரு முக்கிய முடிவை தற்பொழுது இந்தியா தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கொடி ஏந்திய கப்பல்களுக்கு அந்த பகுதியில் உரிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக கப்பல்களை இயக்குவதற்கான ஒரு முடிவு தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தடையற்ற வர்த்தகத்தை மேற்கொள்வதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறது மத்திய அரசு. இந்தியா உட்பட 5 நாடுகளுக்கு மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணம் செய்ய ஈரான் அனுமதி அளித்துள்ள நிலையில் இந்திய கப்பல்கள் எவ்வித அச்சமும் இன்றி ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கலாம் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது உறுதி செய்திருக்கிறது மத்திய அரசு. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய அங்கம் வகிக்கும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழி மீண்டும் இந்தியா பயன்படுத்துவதற்கு எந்த சிக்கலும் இல்லை என்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் இருந்து வரக்கூடிய, இந்தியா நோக்கி வரக்கூடிய இந்த எரிசக்தி பொருட்களை தாங்கி வரக்கூடிய கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளதாகவும், வணிக கப்பல்களின் பாதுகாப்பிற்காக இந்திய கடற்படை ஆபரேஷன் சங்கல்ப் என்ற திட்டத்தின் கீழ் தொடர்ந்து அந்த கப்பல்களை கண்காணித்து அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய கடற்படை தயார் நிலையில் உள்ளதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.